Hi friends, welcome back to my channel, Priya channel. நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து நம்ம கோயம்புத்தூர்ல நியூவா ஓபன் பண்ற ஒரு ஷாப்புங்க. இந்த ஷாப்பை பார்த்தா எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எனக்கே வந்து இந்த மாதிரிலாம் ஆஃபர்லாம் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர், மிக்சி, இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் A to Z கிடைக்கும். அது போக கிட்ஸோட ஐட்டம், கிட்ஸோட ஸ்கூல் பேக்ஸ், கிட்ஸோட டாய்ஸ் ஐட்டம் A to Z எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இன்கமும் ஜெனரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சார்ட்ட கேட்டு நம்ம டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க நேம் சார்? ஷம்சுதீன், கேரளா. ஓகே, கேரளா, பாலக்காடு. ஓகேங்களா. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல நியூவா இந்த ஷாப் ஓபன் பண்ண போறோம் இல்லையா? இந்த ஷாப்ல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்க சார்? A to Z வேற இருக்கு. அதானது வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல வந்து எடுக்கக்கூடிய பொருளும் இருக்கு, ஆன்லைன் வழி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இது ப்ராடக்ட்டும் இருக்கு. myreal.in அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப் இருக்கு. அந்த ஆப் வழி உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆப் வச்சிருக்கோம், அது இல்லைன்னா டைரக்டா வந்து கடையில பார்த்து கூட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம கடை என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த கடையில கிடைக்கிறத விட ஆஃபரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 10% விட்டு 15% வேற உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா பொருளும் வாங்கிக்கலாம். அந்த பொருள் வாங்கும் போது உங்களுக்கு மந்த்லி ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும். ஓகேங்களா? பொருள் வாங்குறது மூலியமா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஆமா, அதாவது இந்த கடையில பிசினஸ் நடக்கும் இல்ல, அந்த பிசினஸ் நடக்கும்போது 2% தொட்டு 5% வேற இந்த மக்களுக்கு என்ன இந்த காசு வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த காசு வந்து டிவைட் ஆகி எத்தனை பொருள் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டினியூா டிவைட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓ சூப்பர் சூப்பர். இப்ப வந்து நீங்க ஒரு ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ரெக்கமெண்ட் பண்ணுனா அவங்க வாங்குற பொருளுக்கு எந்த கடையில போய், எனக்கு நிறைய பிரான்சைசி இருக்கு, அந்த பிரான்சைசில எந்த கடையில போய் அந்த பொருள் வந்து வாங்கினாலும் அவங்களுக்கு கம்பெனில அது இங்க ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதானது ஒரு குக்கர் இந்த கடையில வாங்கினாங்க, சென்னையில எங்களுக்கு கேரளால கடை இருக்கு, அந்த கேரளால போய் ஒரு குக்கர் வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் அவங்க போய் வாங்கினா அவங்களுக்கு இங்க ஜெனரேட் ஆகிட்டா இருக்கும். ஓ அப்படி ஆகும். செம்மையான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. பிளஸ் வந்து நீங்க நேரடியா வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே மார்க்கெட் பிரைஸை விட நீங்க கம்மியா வாங்கிக்கலாங்க. அதான் கான்செப்ட். இவங்க ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க? A to Z வேற எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. 500+ ப்ராடக்ட்ஸ் மேல இருக்குங்களா? 500 இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ற எல்லா கம்பெனியும் இதுல ஆட் பண்ண போறோம். அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றவங்கள்ட்ட டைரக்டா இந்த ஆப்ல வந்து நாங்க ஆட் பண்ணிடுவோம். நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துடும். கம்பெனி டு கம்பெனி டைரக்டா உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓ நம்மளோட ப்ராடக்ட்டையும் எங்க ஆப்ல வந்து ஏத்தலாம். நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, உங்க ப்ராடக்ட் வித்து சப்போஸ் நான் நாப்கின் பண்றேன் அப்படின்னாலும் சரி, இல்ல ஒரு குக்கர் பண்றேன்னு சரி, எது பண்றேனாலும் எனக்கு எப்படி வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணன்னு தெரியல. நம்ம அமேசான், பிளிப்கார்ட், மீஷோல எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இவங்க ஆப்ல நீங்க போய் பண்ணிக்கலாம் இல்லையா? அதே மாதிரி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நாங்க வந்து நீங்க ப்ராடக்ட் சேல் பண்றோம்னு சொல்லி எங்களை காண்டாக்ட் பண்ணா அந்த ஆப்ல வந்து உங்க ப்ராடக்ட் ஏத்துவோம். இன்னிட்டு வந்து நாங்க எல்லாம் ப்ரமோட் பண்ணுவோம். உங்களுக்கு சேலும் சீக்கிரம் நடக்கும். ஏன்னா இப்ப வந்து நிறைய பேர் ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாம் வந்து சேல் பண்றத ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. பிளஸ் வந்து நீங்க வந்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாலும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. பிரைஸ் எல்லாமே, ப்ராடக்ட் எல்லாமே வேற லெவல்ல வச்சிருக்காங்க. கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படிங்க சார் நம்ம வந்து அதானது நான் ஓப்பனா வந்து நான் சொல்ல போறேன் மக்கள்கிட்ட. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த ஒரு குக்கர் வாங்குறீங்க, குக்கர் வாங்கும்போது நமக்கு வந்து 100 ரூபா தான் பிரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 ரூபா பிரைஸ் இருக்கு. கம்பெனிக்காரன் வந்து 25% எனக்கு டிஸ்கவுண்ட் தர்றாங்கன்னா அந்த 20% மக்களுக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுப்போம். 5% மட்டும் கம்பெனி எடுப்பாங்க. இதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு சூப்பர். இந்த மாதிரிலாம் யாருமே கொடுக்க முடியாதுங்க, யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து கேரளால என்ன பிரான்ச்சஸ் இருக்கு? கேரளால வந்து கொல்லங்கோடுன்னு சொன்ன ஒரு பிரான்ச்சஸ் இருக்கு. மலப்புரத்துல வந்து எடவண்ணன்னு சொன்ன ஒரு இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. இப்போ வந்து சோமனூர்ல ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கோம், அன்னூர்ல ஒரு இடம் பார்த்துட்டு இருக்கோம். யாரு வேணாலும் எங்க கூட இணைஞ்சு இது பிசினஸ் பண்ணக்கூடிய கொடுக்கலாம். பிரான்சைஸ் பண்ணணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரீசெல் இல்ல இந்த பொருளை வாங்கி ஒரு கமிஷன் ஜெனரேட் பண்ணணும், இல்ல எங்களோட ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னாலும் எதுக்குனாலும் நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நார்மலா ஒரு ஜாபே உங்களுக்கு இல்ல, நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மாசம் வந்து 15,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும்
நீங்க கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா, அது வந்து இந்த கடைக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. அவங்க வீட்டுல இருந்து ஒரு லேடிஸ் வீட்டுல இருக்காங்க, வீட்டுல இருந்து குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இன்கம் வேணும்னு சொன்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி இந்த ஷாப்ல வந்து ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுனா பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுல வந்து ஒரே ரெஃபரல் மட்டும் இருக்கும். அந்த ரெஃபரல் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். என்னட்டா அவங்க ரெஃபரல் பண்ணும்போது அவங்களோட மொபைல் நம்பர் அடிச்சுட்டு அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணா போதும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் இந்த ஸ்கீம் பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் பண்றதுனா கூட இது பண்ணலாம். பார்ட் டைமா பண்ணலாம், ஃபுல் டைமும் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாத்துக்கலாமா சார்? கோயம்புத்தூர்ல இப்ப மக்கள் நேரடியா வரணும்னா எங்க லொகேஷன் அப்படிங்கறத வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. அதாவது உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்திலேயே ஒரு வழி இருக்கும். வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் இல்லைன்னா ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா ஒரு எண்டு வரும். எண்டு வந்துன்னா கோட்டமேடுன்னு சொல்லுவாங்க. வில்சன் ரோட்ல வந்துட்டு நீங்க பக்கத்துல பிரியாணி கடைக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடை தெரியும். ஓகேங்களா? லொகேஷன் இருக்கு சார். நம்ம ஷாப் நேம் ரியல் சொல்லிட்டு ரியல் மார்க்கெட்டிங். ஓகே. உங்களோட ஆப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மேல ஸ்கிரீன்லயும் தெரிய வைக்கிறேன். அந்த ஆப்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நீங்க அங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆன்லைன் த்ரூ பர்ச்சேஸ் பண்ணலாம், டைரக்டா வரலாம். இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சும்மா வியூவர்ஸ் இதெல்லாம் வந்து சாம்பிள் தான். நம்ம வந்து இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு. கோடவுன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்க எங்களுக்கு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையினால ஒரு டிஸ்பிளே மட்டும்தான் வச்சிருக்கோம். கோடவுன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கும். உங்களுக்கு கோடவுன்ல வந்து வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாங்க ஹோல்சேல் பண்றோம், ரீட்டைலும் பண்றோம், ரெண்டும் பண்றோம். ஓகேங்களா? அது ஹோல்சேலுக்கு வந்து தனி கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஹோல்சேலுக்கு அவங்களுக்கு தேவையான பொருள் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ண பொருள் நல்லா இருக்கு, நல்லா பிடிச்சிருக்கு, எந்த கம்ப்ளைண்டும் இல்லை, நல்லா இருக்குன்னு புரிஞ்சிட்டு அடுத்த வாட்டி நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறாரு. அதாவது சாம்பிள் பீஸ் மட்டும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எல்லாம் சேல் பண்ணிட்டு அப்புறமா பல்க் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். ஃபர்ஸ்ட் கிட்ஸோட டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்கீங்க, டிஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க இல்லையா? நிறைய இருக்கு. இப்ப மார்க்கெட் பிரைஸை விட இது குவாலிட்டி செம்மையா இருக்கும் இல்லையா? அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான்லயும் நீங்க அமேசான்ல போய் பாத்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 300 ரூபாய் இருக்குன்னா எங்க இடத்துல வந்தீங்கன்னா ஒரு 270 250க்கு நாங்க கொடுப்போம். நீங்க அமேசான்ல எந்த ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்தாலும் அதை விட நாங்க 10 ரூபா கம்மி எல்லாமே ஜாஸ்தி வைக்கவே மாட்டோம். போதுமா? இந்த மாதிரி பால்ஸ் இதெல்லாம் சார் ட்ரம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இங்க பாருங்களேன், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குங்க. இதெல்லாம் நாங்க சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நம்ம வீட்டுக்கு தேவையான அயன் பாக்ஸ், குக்கர் இருக்கு, ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் இருக்கு. வெயிட் வந்து பாருங்க மேடம், தூக்க முடியாது, அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். நீங்க வந்து எங்க வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாத்துங்க. இந்த அளவுக்கு வெயிட் இருக்கு, குவாலிட்டி நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வந்து ஹேண்ட் அது வந்து தயிர் கிடையாது, மோர் கிடையாது, எல்லாமே குவாலிட்டியா இருக்குங்க, எல்லாம் வெயிட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து மிக்ஸி ஜார்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்ல அது. இதுலயே உங்களுக்கு பிளாக் மெட்டல் குக்கர் வேணும், அது நல்ல வெயிட் இருக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க சார்? இது ஒரு 1700 1800 3500 ரூபாய், அதாவது 1700 ரூபாய் தொட்டு 5000 ரூபாய் வரை எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கு. சூப்பரா இருக்கு. குக்கர்லாம் வந்து பிளாக் மெட்டல் குக்கர், நல்லா ஹெவியா இருக்கு, குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் ஆனியன் சாப்பருங்களா? ஆன்லைன் சாப்பர் சூப்பருங்க. இதெல்லாம் வந்து தேவைப்படுற, அதாவது இல்லத்தரசிங்களுக்கு எல்லாம் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல ஒர்க் முடியணும்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணா போதும், எல்லாமே வந்துடும். இது மாதிரி கெட்டில், அடுத்தெல்லாம் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆக போகுது, அதெல்லாம் கெட்டில் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க ஆனியன் மிக்சர் எல்லாமே இருக்கு, நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி தவாஸ் இதெல்லாம் பாருங்க, தவாலா இருக்கு, எல்லாமே ஹெவியா கொடுத்திருக்காங்க. 5mm தொட்டு 3mm வேற இருக்கும் பாருங்க. இதோட குடுக்குறாங்க உங்களுக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாமே குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. இதுங்க சார் ஸ்டார்டிங் ரேட் 1500 ரூபாய் வரும். அதாவது இது 5mm 3mm இருக்கு, 1mm இருக்கு. ஓகேங்களா? 1mm வந்து பாத்தீங்கன்னா நாங்க 300 ரூபாய்க்கே கொடுத்துருவோம். 3mm 5mm வரும்போது மட்டும்தான் 1700 ரூபாய்க்கு மேல போகும். அது குவாலிட்டியை பார்த்து மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா ஒரு கடையில வந்து சொல்லுவாங்க 300 ரூபாய்க்கு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த 300 ரூபாய் ப்ராடக்ட் வந்து இந்த 3mm இல்ல 5mm இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லா ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்ங்க, ரொம்ப எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க.
எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் சூப்பர்பா இருக்கு. இது வேணாலும் நீங்க பை பண்ணிக்கலாம். இது எவ்வளவுங்க சார் வருது? இது 2300 ரூபா இதானது. இன்னைக்கு மட்டும்தான் இது விலை எச்சா இருக்கு கேஸ் இதுனால. இத்தனை நாள் நாங்க 1500 தொட்டு 1300 ரூபா வேற கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப வந்து மக்கள் வந்து எங்களை தப்பா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க சொல்லிடுறோம். இதெல்லாம் டைனிங் செட்டுங்க. இந்த மாதிரி பிளேட்ஸ் இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே டைனிங். உங்களுக்கு சின்ன பிளேட்ஸ்ல இருந்து பெரிய பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் சாண்ட்விச் மேக் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இது வந்து குவாலிட்டி பக்காவா இருக்கும். எத்தனை ஹீட் போட்டாலும் இது வந்து ஒன்னும் ஆகாது. அது வந்து குவாலிட்டி ஃபுட் கேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து குவாலிட்டி நாங்க அப்ரூவல் வாங்கி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க கிஃப்டிங் பண்ணணும்னாலும் இது கிஃப்டிங் கூட பண்ணலாம். அதை வந்து வச்சு இந்த மாதிரி நீங்க ப்ராடக்ட் வாங்கினேன்னு மத்தவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதுல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அவங்க இன்னொரு ப்ராடக்ட் வாங்கும் போது அந்த மாதிரி இன்கம் வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா? இது ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி டேப்ஸ் ஐட்டம்ஸ். இது பாத்தீங்கன்னா நீங்க கம்பெனி யாரெல்லாம் கம்பெனி வச்சிருப்பாங்க ஸ்டிக்கர் பண்ணணும்னு சொன்னா ஸ்டிக்கர் பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் விலையை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோயம்புத்தூர்ல கிடைக்காத விலையில நாங்க கொடுக்குறோம். 58-60 ரூபா வேற கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? ஹோல்சேல். ஆனா விலை சொல்லக்கூடாது ஹோல்சேல். என்ன கேட்டீங்கன்னா அவங்க விற்கிறது வந்து 80 ரூபா தொட்டு 90 ரூபா வேற விற்குவாங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். நெக்ஸ்ட் நம்ம கேஸ் ஸ்டவ் பாத்துறலாங்களா? கேஸ் ஸ்டவ்லாம் வந்து உங்களுக்கு பிரீமியமான கலெக்ஷன்ஸ்ங்க, செம்மையா இருக்கு. இவங்களோட இது என்னங்க சார், நம்ம பிராண்டுங்களா இது? ஓ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இங்க பாருங்களேன், 2 பர்னர் இருக்கு உங்களுக்கு. இது ஸ்டார்டிங் சார் கிளாஸ்னா எவ்வளோ, இந்த மாதிரி ஸ்டீல்னா எவ்வளோ ஸ்டார்டிங் ரேட் கொடுக்குறீங்க? 1500 ரூபா தொட்டு இருக்கு. 1500 ரூபாய் தொட்டு இருக்கு. இது பாருங்களேன், நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் தான் விரும்புவாங்க. அவங்களுக்காக ஸ்டீலும் இருக்கு. ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து 3 இது வந்திருக்கு. கொஞ்சம் கீழே ஸ்லீக்கா இருக்கணும், சின்னதா இருக்கணும், ரொம்ப இடத்த அடைக்க கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாடலும் இருக்கு. இது வந்து கிளாஸ் டாப்லயே 4 பர்னர் இருக்க மாதிரி ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. ஃபுல்லா காப்பர்ல கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் எல்லாமே பார்க்கணும்னா நீங்க ஸ்கிரீன்ல தர நம்பரை கேளுங்க, இல்லைன்னா ஆப்ல கூட பாக்கலாம்ல சார்? ஆப்ல எல்லாமே இருக்கு. வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க, கீ செயின்ஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, குழந்தைங்களுக்கான ஐட்டம் இது எல்லாமே செம்மையா இருக்கு. செம பிரீமியமான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படிதான் சொல்லணும். இங்க பாருங்களேன், செம்மையா இருக்கு. சோ இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ரேட் வருதுங்க? 900 ரூபா தான். 900 ரூபாய். இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்கு. குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா இது பண்ணலாம். 900 விட்டு 1300 ரூபா வேற இருக்கு. இதுல எல்லாமே இருக்கு. சைக்கிள் பாருங்க, சைக்கிள் வேணாலும் சைக்கிளும் இருக்கு உங்களுக்கு. இங்க பாருங்க, செம கலெக்ஷன்ஸுங்க. 900 ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய வெரைட்டி இருக்கிறனால ரேட் சொல்ல முடியலங்க. நீங்க வந்து டைரக்டா வரும்போது இன்னும் நிறைய பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். இங்க இதெல்லாம் இப்ப வந்து எல்லாரும் பேக் டு ஸ்கூல் தான் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க. இப்ப வந்து கண்டிப்பா எல்லாத்துக்குமே தேவைப்படும். இந்த மாதிரி பேக், ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் என்ன ரேட்ல இருந்து கொடுக்குறீங்க? இது வந்து 600 ரூபா தொட்டு 1500 ரூபா வேற பேக் இருக்கு. சரி, டிராவலிங் பேக் இருக்கு எங்கள்கிட்ட எடுத்தீங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஷிப் ஏதாவது வந்து ஒண்ணு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓ சூப்பர். ஓகேங்களா? என்னடா மேனுஃபேக்சரிங் நாங்க தான் பண்றோம். ஓ அதனாலதான் எங்களுக்கு எந்த ப்ராடக்ட் நீங்க இது எடுத்தாலும் நாங்க என்ன பண்றோம், இது வந்து ப்ராடக்ட்க்கு 100% நீங்க கேரண்டி. இங்க பாருங்க, விதவிதமா இருக்கு. இன்னும் நிறைய குடோன்ல இருக்கு. இன்னைக்கு சாம்பிள் தான் காமிக்கிறீங்க. ஓப்பனிங் அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓப்பனிங்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க அதை சொல்லுங்க. 11 பேருக்கு கிஃப்ட் தரோம். உங்களுக்கு ஒரு ஆள் கிடையாது. பிரியா சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து அதே மாதிரி பிரியா சேனல் இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா ரியல் இன்னு சொல்லிட்டு உள்ள சேனல் இருக்கு. 2 ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா 11 பேருக்கு நாங்க குலுக்கல் முறையில உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. அது போக எங்க கடையில வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நாங்க ஒரு சீட் வச்சிருக்கோம், எழுதிட்டு அந்த பாக்ஸ்ல போடுறீங்க. போட்டுட்டு நீங்க எடுக்கும் போது அதுலயும் 11 பேருக்கு நாங்க கிஃப்ட் கொடுக்குறோம். போதுமா? ஆமா, ஓப்பனிங் அன்னைக்கு. ஓப்பனிங் அன்னைக்குல 10 நாள் அந்த ஆஃபர் நடந்துட்டே இருக்கும். 10 நாள் முடிஞ்ச பிறகுதான் அந்த குழுக்கள்னு நாங்க எடுப்போம். பக்ரீத் அன்னைக்கு தான் ஓபன் பண்றதா சொல்லிருக்காங்க. அன்னையில இருந்து ஒரு வாரம், ஒரு வாரத்துக்கு 10 நாள் நீங்க வந்து நீங்க எங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி குழுக்கள் முறையும் gift கிடைக்கும். பிளஸ் நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகும். நீங்க அழகா இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டே போலாம். இங்கே வந்து உங்க போன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ரெஃபர் பண்ணி இங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா அது ஆப்லயே பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்லயே உங்களுக்கு டைரக்டா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு.
உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா இந்த கால் பண்ணா போதும், நாங்க வந்து கிளியரா அதுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். சொல்லி கொடுத்து அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்து அதுக்குள்ள தேவையானது எல்லாமே நாங்க பண்ணி தரோம். அது ப்ராடக்ட்டும் நீங்க வந்து நல்லா குவாலிட்டியா வாங்கிக்கலாம், இன்கமும் ஜென்ரேட் பண்ணலாம். இதை விட வேற என்ன வேணும்? வேற இடத்துக்கு போனோம்னா ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனா, இது 1500 ரூபாய் குக்கர், ஓகேங்களா? இந்த 1500 ரூபாய் குக்கர் வந்து வேற ஒரு கடையில போய் இதே 1500 ரூபாய் தான் இருக்கும். நீங்க எடுத்தீங்கன்னா அங்க எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதே இந்த 1500 ரூபாய் குக்கர் இங்க வந்து நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். அடுத்த ஒரு ஆள் வந்து ஒரு 1500 ரூபாய் கொடுத்து ஒரு குக்கர் வாங்கினா மேல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் எங்களோட பிசினஸ். ஓகேங்களா? அவங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் இவங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடும். அதாவது இந்த மக்கள் வந்து இவர் வாங்குறாங்கன்னா இதுல வந்து 10% நாங்க கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், அதுல 2% வந்து வாங்குறவங்களுக்கு அப்ளை கிடைச்சிரும். அது போக 8% எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு டிவைட் ஆகி ஒரு காசானா ஒரு காசு நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து எங்க கடை ஓபன் பண்றோம். எந்த கடை, எல்லா கடையும் ஒரே பேரு தான் இருக்கும். எந்த கடை, இந்த கடையில வாங்கிட்டீங்க, நீங்க சென்னையிலயோ இல்லைன்னா கேரளாவிலயோ போய் ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும், அந்த கடையில போய் வாங்கினாலும் இந்த கடையில வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த போன் நம்பரை மட்டும் கரெக்டா நீங்க கொடுத்தா போதும். நீங்க இங்கிருந்து வரும்போது அதுக்கு உங்களுக்கு எந்த பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்குள்ளான ஜிஎஸ்டி பில்லு வந்து உங்க மொபைலுக்கு ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு எத்தனை பேமெண்ட் ஏறுதுன்னோ அந்த மொபைல் அந்த மெசேஜ் வரும்போது உங்களுக்கு டிக்ளேர் வந்துடும். ஓகேயா? சூப்பர். இதை விட வேற என்ன வேணும்? MyReal.in போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் இதில் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் போயிட்டு நுவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னால் இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் யார் இதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். உங்கள் மொபைல் நம்பரை இதில் கொடுத்துட்டு அவங்க யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட வந்து இது எடுத்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா கீழே இப்படி கொடுத்தீங்கனாலே உங்கள் மொபைல் நம்பரு யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட மொபைல் நம்பர் வந்துடும். அது கீழே யார் கஸ்டமராக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட டீட்டெயில் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு வந்துட்டு லாகின் கொடுத்துட்டு யார் உங்களுக்கு எத்தனை வருமானம் வந்திருக்குன்னு நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க. 97 44 88 61 11 இப்படி அடிச்சுட்டு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்க. பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆயிரும். பார்த்தீங்களா? ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு எத்தனை டோட்டல் இன்கம் வந்திருக்கு, வால்ட்டில் எத்தனை இருக்குது, டிஸ்கவுண்ட் எத்தனை இருக்குது, எத்தனை பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறீங்க, அது எல்லாமே இதில் வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எத்தனை பேர் ரெஃபரல் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை இன்கம் வந்திருக்கு எல்லாமே இதில் காணிக்கும். பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்களோ பார்த்தீங்களா, 2 ரூபா 1 ரூபா 3 ரூபா யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த மாதிரி 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். அது வந்து கடையில் நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு போனால் போதும். அடுத்த நாள் வந்து வேற ஒரு ஆள் வந்து இந்த கடையில வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் அந்த பிசினஸோட பிளான். ஓகேங்களா? இது வந்து நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் ஒரு சும்மா ஓரலாம் சொல்லியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கடைக்கு வாங்க, நேர்ல இருந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நாங்கள் கிளியர் பண்ணி தந்துடுறோம். ஓகேங்களா? இதெல்லாமே ஸ்கூல் பேக்ஸ், லஞ்ச் பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க இந்த மாதிரி பாருங்க, எல்லாமே குவாலிட்டியா வச்சிருக்காங்க. டிராவல் பேக் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நான் சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன். இது எல்லாமே டாய்ஸ் சார், ஃபுல் அண்ட் ஃபுல்லா டாய்ஸ் கலெக்ஷன்ஸ். இதுல டாய்ஸ் எல்லாமே வந்து எவ்வளவு ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 50 ரூபா 50 ரூபாயில இருந்து அதானது 10 ரூபா தொட்டு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓ சூப்பர். 10 ரூபா தொட்டு பாத்தீங்கன்னா 60,000 ரூபா வேற கார் ஐட்டம் இருக்கு. உங்க பட்ஜெட் என்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம டாய்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்குங்க? 10 ரூபா தொட்டு 10 ரூபால இருந்து இருக்கா? 10 ரூபா தொட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா 16,000 ரூபாய்க்கு டாய்ஸ் இருக்கு. 16,000 வரைக்கும் இருக்கு. நம்ம என்ன பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்க பாருங்க, கீபோர்டு இருக்கு, இந்த மாதிரி கிட்டார் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. பாருங்க, சூப்பரா இருக்குங்க. இது ஃபுல்லாவே இந்த கலெக்ஷன்ஸ் தான். உங்களுக்கு கீபோர்டு இருக்கு, கிட்டார் இருக்கு, எல்லாமே குழந்தைங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னங்க சார் கம்மியா இருக்கு? அது வந்து ப்ராடக்ட் இருக்கு. குழந்தைங்க வந்து தண்ணி அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அது பேக் மாட்டியே தண்ணி அடிச்சு விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு. சூப்பர். அதாவது உங்களுக்கு நார்மல் பட்ஜெட்ல இருந்து உங்களுக்கு ஹைஃபையா வேணும் அப்படிங்கிற மாதிரி டாய்ஸ் கலெக்ஷன்ஸும் இங்க இருக்குங்க. இந்த மாதிரி சைக்கிள்ஸ் எல்லாமே நான் காமிச்சேன். இங்க ஃபுல்லாவே டாய்ஸ், இந்த மாதிரி மங்கி டாய், இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்கு. இது என்னங்க சார் அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு.
சூப்பரா நிறைய ஐட்டம் இருக்கு. நிறைய ஐட்டம் இருக்கு. காமிக்கணும்னா சாயந்தரம் வேற சாயந்தரம் வரைக்கும் முடியாது இல்லையா? இந்த மாதிரி கன் ஐட்டம்ஸ் நான் சில ஐட்டம்ஸ் மட்டும் காமிக்கிறேன். எனக்கு பிடிச்சது தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல குட்டி கார் வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பாருங்க, குட்டி கார் வைக்கிறதுக்கு உபயோகிக்கலாம். குட்டி கார், இந்த மாதிரி குட்டி காரு, ஜீப்பு, அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு. கேமரா பாருங்க சூப்பர்பா இருக்கு. இந்த மாதிரி கேமரா இது மாதிரி நிறைய இருக்கு. நான் சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பால் ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்க, இது என்னங்க சார்? இது எல்லாமே கியூட்டா, குழந்தைகளுக்கு விளையாடுறது கியூட்டா உங்களுக்கு செமையா இருக்குங்க. எல்லாமே வந்து இந்த ஃபாரின் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இங்க பாருங்க ஜீப் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இது நடக்குமுங்களா? இல்ல அது சும்மா நார்மல். எங்க பேட்டரி இருக்குங்க. இருக்கு. அதுல சவுண்ட் எல்லாம் வரும். சவுண்ட் எல்லாமே வரும். அழகா இருக்கு பாருங்க. டாய் சூப்பர் கியூட்டா இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா கன், இந்த பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் கன்னு இந்த மாதிரி பாருங்க. இது எல்லாமே வந்து பசங்களிடையே ரொம்ப மோஸ்ட்லி வந்து ட்ரெண்டா போகக்கூடிய இருக்கு. இது போக இந்த மாதிரி ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன் அந்த மாதிரி கூட இருக்கு. இது எல்லாமே ஒரு 400 450 அந்த ரேஞ்ச்ல வரும். இது பாத்தீங்கன்னா ரிமோட் காரு இந்த மாதிரி எல்லாம் பல்ட்டில அடிக்கும் இல்லைங்க சார்? சூப்பர்வா இருக்கு. இதுக்கு வந்து நீங்க பேட்டரி மட்டும் போட்டா போதும். குவாலிட்டியா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது போக வந்து டாய்ஸ், கிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி வந்து பசில்ஸ், இது எல்லாமே என்னங்க சார்? இது உட்டுங்களா இல்ல என்னங்க? அது வந்து இந்த குழந்தை விளையாடுவாங்க. அது நிறைய ஐட்டம் இருக்கு. இது வந்து வுட் மாதிரி இருக்குங்க. நல்லா இருக்கு உங்களுக்கு. நிறைய கேம்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு A to Z வந்து கிரைண்டர் வேணாலும் இருக்காங்க. கிரைண்டர் இருக்கு, மிக்ஸி இருக்கு, குக்கர் இருக்கு, ஏர் கூலர் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ட்ராலி பேக், பாத்தீங்கன்னா ட்ராலி பேக் இருக்கு. இந்த மாதிரி ஹெவி மெட்டீரியல்ல வரக்கூடிய ட்ராலி பேக் இருக்கு. சூப்பரா இருக்குங்க. போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. இது பாருங்க ஹெவியா இருக்கு உங்களுக்கு. கிட்டத்தட்ட 5-6 பேர் யூஸ் பண்ணலாமாங்க சார்? இது சூப்பரா இருக்கு. நீங்க ஏர்போர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஸ்டார்டிங் ரேட் சின்னதுல இருந்து இருக்குங்களா? அது 3 டைப் வரும். பெருசொன்னு வரும், அது சின்னதொன்னு வரும், அதுக்கும் சின்னதொன்னு வரும். டோட்டலே எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்ல தனித்தனியா வேணாலும் எடுத்துக்கலாம். டோட்டலி எடுக்கும்போது நல்ல ஆஃபரா கிடைக்கும். நீங்க ஆமசோன்ல செக் பண்ணிட்டு நீங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. அதை விட கம்மியா தருவோம். சரி, ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இது குட்டி குழந்தைங்களோடது பாருங்க. ஒவ்வொன்னா ஒவ்வொரு சைஸுக்கும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க பாருங்க ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுமே இது கன்னு அந்த மாதிரி நிறைய இருக்கு. இது வந்து பேசும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. பாருங்க இந்த மாதிரி பியானம், இது எல்லாத்துக்குமே ரேட் சொல்ல முடியாதுங்க. ஆன்லைனை விட நாங்கள் 10% to 15% கம்மின்னு சொல்லிட்டோம். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு. டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது என்னங்க சார்? பால், குழந்தை இருந்து விளையாடக்கூடிய ஒரு செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு பாருங்க. இதுங்க சார் குழந்தை படுக்க வைக்கிறது. உங்களுக்கு எந்தமே வலி இந்த மாதிரி எதுவும் இருக்காது, சாஃப்டா இருக்கும் பாருங்க. இது சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி டாய்ஸ் நிறைய இருக்கு. அது போக தண்ணி ஊத்தி குழந்தைகளுக்கு விளையாடுறது இது இருக்கு. இது வந்து நம்ம நிறைய நீங்க ப்ரூக் ஃபீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கை விட்டு இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு மட்டுமே டிஃப்ரெண்டா நிறைய. சின்ன குழந்தைகளுக்கு பால் போட்டு விளையாடலாம். ஒரு வயசு ஒரு 5-6 மாசம் எல்லாம் உள்ள போட்டுக்கலாம். செமையா இருக்குங்க சார். இது இங்க பாருங்க, இதுல பால் போடணுங்க. பக்கத்துலயே நான் போட்டுட்டு இருக்கேன். குழந்தைகளுக்கு கரெக்டா பால் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி செட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா குழந்தைங்களை இன்டோர் கேம்ஸ்ல எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபையா வச்சுக்கணுமோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான ஆஃபரும் இருக்கு. கண்டிப்பா வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. இதை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸும் கண்டிப்பா இருக்கு. அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். ட்ரெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ். ஏன்னா இப்பதான் ஓப்பனிங் அப்படிங்கறத குறிப்பிட்ட பொருள் தான் வச்சிருக்காங்க. இந்த ஓப்பனிங் அன்னைக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பொருள்ஸ் எல்லாமே இருக்கும். செப்பல்ஸ் எல்லாம் குடோன்ல இருக்கு. இங்க எடுக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால அந்த இடம் கம்மியா வச்சிருக்கீங்க. நிறைய இருக்கு. கண்டிப்பா தேவைப்படுறவங்க வாங்க. பக்ரீத்ல இருந்து 10 days வரைக்கும் ஆஃபர் இருக்கு. அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா குலுக்கல் மூலியமா தேர்ந்தெடுத்து பிரைஸ் இருக்கு. அது வந்து 11 பேருக்கு இருக்கு. 11 பேருக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு 11 பேருக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்கு. ஓகேங்களா? செம்மையா இருக்குங்க. 2 விதமான ஒரு கிஃப்ட் இருக்கு. போதுமா? அதாவது நாங்க இங்க வச்சிருக்கிறது கொஞ்சமா வச்சிருக்கோம். எங்களுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் இருக்கிறதுனால எங்களுக்கு கோடவுன் தான் அதிக பீஸும் எங்களுக்கு போயிட்டு இருக்கு. கடைக்கு சப்ளை பண்றதுனால நிறைய பீஸு
இங்க இருந்து போறதுனால கோடவுன்ல தான் அதிகமா இந்த மாதிரி ஐட்டம் ஹோல்சேலா வாங்கினாலும் இவங்க கிட்ட தாராளமா நீங்க பை பண்ணிக்கலாம். அது ஹோல்சேல் குடோனுக்கு நீங்க கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ரீட்டைலுக்கு இங்க நீங்க ஷோரூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏசினாலும் வாங்கிக்கலாமா, ஃப்ரிட்ஜ்னாலும் வாங்கிக்கலாமா? ஃப்ரிட்ஜ் அது வந்து இப்போ அதுக்கு பக்கத்து இடத்துல இடம் பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து 1-2 மாசத்துல நாங்க அது பண்ணி அதுவும் பண்ணிடுவோம். எல்லாமே கிடைக்குங்க. கிரைண்டர் கிடைக்கும், மிக்ஸி கிடைக்கும், இப்ப அதெல்லாம் இருக்கு. மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, குக்கர் இருக்கு, ஏர் கூலர் இருக்கு, ஃபேன் இருக்கு. இந்த ஐட்டம் எல்லாமே, கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்கு. அது பாத்தீங்கன்னா டின்னர் செட்டுக்கு நிறைய இருக்கு. விதவிதமான டின்னர் செட் இருக்கு. எங்கள்கிட்ட கிடைக்கிற பொருள் வெளியே கிடைக்காது, இங்க கிடைக்காது. அந்த குவாலிட்டியும் கிடைக்காது, பிரைஸும் வந்து ரீசனபிளா கிடைக்கும். கண்டிப்பா நம்மளோட கடையை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி கோயம்புத்தூர்ல நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணலாமா? ஆன்லைன்ல கண்டிப்பா பண்ணலாம். myreal.in அடிச்சீங்கன்னா வெப்சைட் வரும். ஆனா எல்லா myreal.in சொல்லும் போது REAAL 2 A போடணும், .in போடணும். ஓகேங்களா? அது வந்து நாங்க ட்ரேட்மார்க் வாங்கினதுனால myreal.comனு ட்ரேட்மார்க் வாங்கினதுனால ஒரு ஏ வந்து சேர்த்து போட்டிருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க அந்த வெப்சைட்ல கூட தாராளமா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா லேடிஸ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கு, இல்ல எனக்கு வந்து சேல் பண்றதுக்கு முடியலனாலும் இவங்க கிட்ட கூட இவங்க வெப்சைட்ல ஆட் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம், அதுக்கும் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். பிளஸ் நீங்க வந்து வீட்டுல சும்மா இருக்கீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கமிஷன் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லைஃப் டைம் வந்து இன்கம் இருக்கு. வேலை வாய்ப்பு இல்ல சொல்லி யாரும் இருக்க வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் வேலை இருக்கா, பார்ட் டைமா கூட எடுத்து பண்ணுங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர் இருந்து சேலம் வர போகும்போது 3 மணி நேரம் சும்மா தான் போறீங்க. அந்த 3 மணி நேரம் உங்க செல்லு இருக்கும் கையில. அந்த செல்லு வச்சு நீங்க வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு போன் வருது இல்லையா? கண்டிப்பா போன் வருது. நீங்க போன் பண்றீங்க, அவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஒரு ஷாப் இருக்கு, போன் வர்றவங்கள்ட்ட சொல்றீங்க, போனு பண்றவங்கள்ட்ட இதே ஒரு வார்த்தை சொல்றீங்க, உங்களுக்கு ஒரு வருமானம் ஸ்டார்ட் ஆயிரும். செம்மங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? டிஃப்ரெண்டான ஒரு பிசினஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறாரு. அது போக நம்ம கடைக்கு ஷாப்புக்கு ஆட்கள் தேவைப்படுது, ஆட்கள் நிறைய தேவைப்படுது. பார்ட் டைம் ஃபுல் டைம் ஆயிட்டு நிறைய தேவைப்படுது. அது போக வந்துட்டு எங்க எல்லா இடத்துலயும் பிரான்சைசி வரப்போகுது. எல்லா பிரான்சைசிக்கும் எங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது. அது போக பிரான்சைசி பாத்தீங்கன்னா ஒரு கடை இருக்கு, எங்கள்கிட்ட வியாபாரம் கம்மியா இருக்கு, நாங்க அந்த கடை வந்து உங்க கூட டைப் பண்ணி நாங்க நல்லா பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாலும் நாங்க வந்து அது டேக் ஓவர் பண்ணி அது வந்து நாங்க கடை பெருசா பண்ணி கொடுத்து பிசினஸ் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா காரணம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிற நம்பரை பிரான்சைசிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதை விட வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? அது போக என்ன ஆயிட்டீங்கன்னா இந்த கடை வந்து இப்போ வந்து இந்த ஏரியால யாருமே வர்றதில்லைன்னா எங்களுக்கு நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்றவங்க நிறைய ஸ்டாஃப் இருக்கிறதுனால அவங்க வந்து எடுத்து பண்ணுவாங்க. ஆன்லைன்ல நிறைய ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்கிறதுனால அந்த கடையிலிருந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கிறது ஆன்லைன்ல வச்சு ஆன்லைன் வழியும் நாங்கள் சேல் பண்ணி அது கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? நிறைய ஃப்ரான்ச்சைசி இருக்கிறதுனால எந்த ஏரியாவுக்கு நிறைய ப்ராடக்ட் போதோ அந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஏரியாவுக்கு போதோ அந்த ஏரியாவுக்கு மாற்றி சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி கொடுப்போம். இன்னும் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை கோயம்புத்தூர்ல வச்சுருக்கோம். நீங்கள் வந்து மதுரையில் ஒரு கடை வைக்கிறீங்க. இந்த கடையில் நடக்கக்கூடிய 2% எடுத்து வச்சு எத்தனை கடை இருக்கோ அத்தனை கடைக்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டு அப்போ இந்த கடைக்கு மாதம் 10,000 ரூபா நீங்கள் வருமானம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்கும்போது உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த கடையில் பிஸ்னஸ் நடக்கும்போது இந்த கடையிலேருந்து எடுத்து அங்கே போகும்போது அந்த வாடகை கொடுக்குற காசு சமயம் உங்களுக்கு வந்துடும். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பிசினஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பக்ரீத்ல இருந்து 10 days வரைக்கும் நம்ம 2 சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லாமே கொடுக்குறேன், ஆப் டீடைல் கொடுக்குறேன், எல்லாமே ஃபிரான்ச்சைஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ல தர நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. நேரா வாங்க, கிஃப்ட் எல்லாம் அள்ளிக்கோங்க. சார் எங்க ஃபாலோவர்ஸ் வந்தா பெஸ்டா பண்ணிருங்க. கண்டிப்பா நல்லா பண்ணி கொடுங்க. குழுக்கள் முறையிலேயே போட்டிருக்கும்ல, அவங்களே எழுதி போடுறாங்க, வர்ற மக்கள்கிட்ட எடுக்க சொல்றோம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுவும் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்து குழுக்கள் முறையில இதே மாதிரி அவங்களே வச்சு எடுக்க சொல்றோம். யாரு ஓபன் டக்கா பண்றோம். போதுமா? ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்தாச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணணும்டா அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்து கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.